அப்போஸ்தலர் 3:1. அந்த அழைப்பு அவனை எங்கே கொண்டு போனதுன்னு பாருங்க. ஜெபவேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இதுதான் முக்கியம். அழைப்பு பெற்றவன் ஒரு நீதிமானாய் மாறி மகிமைப்படணும்னு சொன்னா முதல்ல அவனுக்கு தேவை இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிற ஒரு வாழ்வை பயிற்சிவிக்க வேண்டுமானால் அவன் முதல்ல போக வேண்டிய இடம் எங்கதான்? தேவாலயத்தில் போய் ஜெப வேளையில இருக்கணும். ஜெப வேளைங்கிறது ரொம்ப முக்கியம். பிரேயர் லைஃப் இருந்தா ஒரு மனுஷனுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். பிரேயர் இல்லாம ஒருத்தன் ஊழியம் செஞ்சாலோ அற்புதங்கள் செய்தாலோ அடையாளங்கள் செய்தாலோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த அஸ்திவாரம் என்ன செய்யும்? அசையும், ஆடும், விழுதும், நொறுங்கி போயிடும். ஒரு மனுஷனுக்கு வேற என்னவும் செய்ய முடியாட்டாலும் ஜெபம் இருந்தா அவனுடைய வாழ்க்கை போதுமானது. அந்த ஜெப வேளை வந்தபோது 11 சீசர்கள் இருக்காங்க. இன்னொருத்தன் பட்டத்துக்கு புது பட்டத்துக்கு மத்தியாசம் வந்தாச்சு. 12 பேர்ல 2 பேர் தான் எங்க போறாங்க? ஜெப வேளையில தேவாலயத்துக்கு போறான், ஜெப வேளையை பயன்படுத்துறான். மத்த 10 பேர் எங்க போயிட்டாங்க? அப்படி என்ன ஊழியம் நடந்துருச்சு? எல்லாரும் பரிசுத்த ஆவி தான் பெற்று அடுத்த நாள் நடக்கிற சம்பவம் தான் இது. பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி இறங்குது, அபிஷேகம் பெற்ற பின்பு முதல் நாள் ஊழியம் தொடங்குறதே. மத்த 10 பேரும் அபிஷேகத்தில் நிறைஞ்சாங்களே தவிர எங்க போல? நீ அபிஷேகத்தில் குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஜெபிக்கலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அபிஷேகத்தில் நிரம்புறது தவறு கிடையாது, நல்லது. ஆனா அபிஷேகத்தில் 10 பேர் நிரம்பினாங்க, 120 பேர் அபிஷேகத்தை நிரப்பினார்கள். அதுல 12 சீசர்களும் இருந்தாங்க. யூதாசுக்கு பதிலா மத்தியாஸ் வந்துட்டான். 12 பேர் இருந்து அபிஷேகம் 120 பேர் அபிஷேகம் பெற்றாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா அடுத்து ஜெப வேலைன்னா அபிஷேகம் பெற்ற யாரையும் காணும். யார் வந்தா? யார் வந்தது? பேதுருவும் யோவானும் தான் ஜெபத்துக்கு வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் அபிஷேகம் இருக்கட்டும், நல்லது, அது பரிசுத்த ஆவியானுடைய கிருபை. ஆனா அதே நேரத்தில் ஜெபத்துக்கு நீ எவ்வளவு வேல்யூஷன் கொடுக்கறியோ அதான் முக்கியம். அதுதான் உன் வாழ்வை நீதிமானாய் மாற்றும், அதுதான் உன் வாழ்வை மகிமைப்படுத்தும். யோவானுக்கு இந்த பிராக்டிஸ் இருந்துச்சு. எங்க சுத்தினாலும் சரி ஜெப வேளையில எங்க வந்து உட்கார்ந்துருவான்? தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்துருவான். ஏனடா தேவ சமூகம் அவனுக்கு இன்பமா இருந்தது. எப்படி இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தானோ அதே போல ஜெப நேரத்தில் இயேசுவின் மார்பில் சாயக்கூடிய பிராக்டிஸ் அவன் நெஞ்சுக்கிட்டு இருந்தான், பெற்றுக்கொண்டான். அன்னைக்கு நிதர்சனமாக அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தான். ஆனா அதுக்கு பிறகு அதர்சனமாக அவருடைய மார்பில் சாய்ந்த வாழ்க்கையை அவன் பயிற்சிவித்தான். நமக்கு இந்த நாட்கள் அப்படி இருக்கா? நம்முடைய வாழ்வு மகிமையாய் மாறணும்னு சொன்னா, நம்முடைய அழைப்பை நம்ம காத்துக்கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதலாவது பிரேயர் லைஃபை கரெக்ட் பண்ணணும், ஜெபம். 2வது, அப்படி அவன் ஜெபத்துக்கு போன போதுதான் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். அற்புதம் நடந்தது. அங்கதான் எது நடந்தது? சப்பானி ஃபர்ஸ்ட் அற்புதம். அதாவது இயேசுவின் காலத்துக்கு பின்பு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பின்பு முதல் அற்புதமே எங்கதான் நடக்குது? அங்கதான் இறங்குது. ஃபர்ஸ்ட் சும்மா 40 வருஷமா சப்பானியா இருந்த ஆளை ஒரே செகண்ட்ல இவங்க நினைச்சிட்டாங்க, தூக்கி விட்டு அற்புதத்தை நிகழ்த்திட்டாங்க. தேசமே அசைஞ்சு போச்சு. நீ ஜெபத்துக்கு மதிப்பு கொடுத்தா கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அதான் முக்கியம். இயேசு ஒரு ஜெபம் பண்றாரு, பிதாவே என்னை மகிமைப்படுத்தும், ஒரு பிரேயர். உடனே பதில் என்ன வந்துச்சு? மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஜெபத்துக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நீங்க உட்கார்ந்துருங்க. அப்படி நீங்க தேவ சமூகத்தில் நீங்க பயிற்சி வச்சுட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல கொர்நேலியு ஜெப வேளையில ஜெபத்துல இருக்கிறான், இன்னொரு பக்கத்துல பேதுரு ஜெபத்துல இருக்கிறார். இங்க இவன் ஜெபிக்கும் பொழுது இவனுக்கு வெளிப்படுத்தல் கிடைக்குது, அங்க அவன் ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்குது. ஏனென்றால் ஜெப நேரம் தேவன் மனிதனை சந்திக்கும் நேரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. ஜெப வேளையில் 3ஆம் வசனம், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். 9ஆம் மணி நேரம்னா என்ன டைம் சொல்லுங்க? அது ஜெப. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்படித்தானே இருக்கு, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். கரெக்ட். அப்ப ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல கொர்நேலியு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஜெபத்துல இருக்கிறான். தேவ தூதன் வந்து அவனுக்கு என்ன செய்யறான்? பதில் கொடுக்கிறான். 9ஆம் வசனம், மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஜெபம் தாங்க ஊழியக்காரங்களை மேன்மைப்படுத்துச்சு. ஜெபம் தான் ஒரு விசுவாசிய மேன்மைப்படுத்தும்.
நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறியோ அவ்வளவுக்கு நேரம் உனக்கு கிருபை கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஜெபம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது, அதிசயங்கள் நடக்காது, மகிமைப்படக்கூடிய அனுபவங்கள் நடக்காது. சப்பானிய லைட்டா அப்படி தூக்கி விட்ட உடனே பெரிய அற்புதம் ஆயிடுச்சு. எழுப்பி நடந்து ஓடி குதிச்சு அவன் துள்ளிட்டான். எப்படிப்பட்ட ஒரு கிரியை தேவன் நடப்பித்தார். நம்முடைய ஜெபம் தான். அழைப்பு இருந்தா மட்டும் போதாது, அழைப்பு ஒரு மனிதனை மகிமைப்படுத்துறதுக்கு அவனுடைய லைஃபை எப்படி கர்த்தர் அழகா கொண்டு போனார்னு பாருங்க. சரியான ஒரு ஜெபம். அடுத்ததாக இந்த அழைப்பு, இந்த அபிஷேகம், இந்த ஜெபம் அவனை தூணா மாத்திருச்சு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும். பாத்தீங்களா, யோவானை யாரா மாத்தியாச்சு? ஒரு சாதாரண மனுஷன். ஆனா ஒரு காலத்துல இயேசுவை விட்டுட்டு கெத்செமனே தோட்டத்துல ஓடி போன ஒரு ஆள், ஒரு குழந்தை போல இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டிருந்த ஒரு நபர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவன் தூணா நிக்கிறான். ஒரு சாதாரண மனுஷன் ஓடி போன ஒரு ஆளு அந்த அழைப்பு அவனை திருப்பி கொண்டு வந்து அவனை தூணா நிப்பாட்டிடுச்சு. நம்முடைய லைஃப்ல நம்ம எவ்வளவு தூணா இருக்கிறோம் கர்த்தருக்கு? இந்த சபைக்கு நீங்க ஒரு தூணா இருக்கீங்களா? தேவனுடைய வீட்டுக்கு நீ ஒரு தூணா இருக்கிறாயா? இந்த உபதேசத்துக்கு நீங்க ஒரு தூணா இருக்கிறீங்களா? தூண் அது ஒரு சப்ஜெக்ட், அது டைம் கிடைக்கும் போது நம்ம சிந்திக்கலாம். இந்த உலகத்துல நீ சபைக்கு தூணா இருந்தா பரலோகத்துல உன்னை யாரா மாத்துவாரு? தூணாய் மாற்றுவார். வெளிப்படுத்தல நீங்க படிச்சு பாருங்க, 2ஆம் அதிகாரம். தேவனுடைய ஆலயத்தில் நான் உன்னை தூணாக்குவேன். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தூணாக்குவேன். இந்த உலகத்துல நீ இந்த சபையில நீ தூணா நின்னாதான் பரலோக ராஜ்யத்துல உன்ன ஒரு தூணா மாற்ற முடியும். இங்க நீ என்ன செய்யறியோ அதுதான் அங்க. இங்க கட்டுகிறது அங்கே கட்டப்படும். அப்ப இங்க நீ தூணா கட்டி நிறுத்திட்டு நிப்பாட்டியாச்சுன்னா நீ பரலோகத்துல தூணாய் நிற்பாய். ஒரு சாதாரண மனுஷனை எப்படி ஒரு மறுரூபம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை விட்டு நம்ம மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு போறது ஒரு பகுதி. ஆனா இப்பமே அந்த மறுரூபம் நடக்கணும். சரிதானா? ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப படுகிறோம். ரோமர் 12:1 சொல்லி இருக்கிறது. 1:2 மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். வாசிங்க, 2 அடைகிறோம் ஆகுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அடுத்து ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த உலகத்திலே நீ மறுரூபம் ஆகணும். ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிற நீ இந்த உலகத்திலே நீ ஒரு தூணாய் மாறணும், ஒரு ஜெப வீரனாய் மாறணும், அற்புதம் செய்யும் சக்தி உள்ளவனாய் மாறணும், இயேசுவோடு இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தூணாய் நீ மாறணும். அசைஞ்சிடக்கூடாது, நீங்க விட்டுறக்கூடாது. உங்களுடைய உறுதித்தன்மையை நீங்க எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடக்கூடாது. யோவான் கிருபை பெற்றவன், கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்ற மனுஷன். அவனுடைய அழைப்பு அவனை எப்படி உருவாக்கிச்சுன்னு பாருங்க. அவனுடைய 12 பேருக்குள்ள இவனுடைய மாற்றங்களை பாருங்க. அந்த அழைப்பு கிடைத்தது. அடுத்ததாக அவன் ஜெப வேலையை பயன்படுத்தினான். அதான் அவனுடைய அடுத்த மறுரூபம். அடுத்து அவனை தூணா மாத்திருச்சு. என்ன வந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா நிப்பான், தைரியமா நிப்பான். அபிஷேகம் கிடைச்ச பிறகு பயங்கர போல்ட் ஆயிட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மிகுந்த தைரியத்தோடு பேச ஆரம்பித்தான் யோவான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. பாத்தீங்களா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். நீ தூணா நிக்கணும், தைரியமா நிக்கணும். வேலை ஸ்தலத்துல உனக்கு சின்ன பிரச்சனை உடனே அங்க பின்வாங்கிடக்கூடாது. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை உடனே ஓடிடக்கூடாது. சபையில ஒரு சின்ன குழப்பம் உடனே நீ சபையை விட்டு ஓடிடக்கூடாது. நிக்கணும், தைரியமா நிக்கணும். என்ன வந்தாலும் நிக்கணும். என்னை போன்றவன் ஓடி போவானோ? ஓடலாமா? பின்வாங்கிறதுக்கு நம்ம இந்த சபைக்குள்ள வந்தோம். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு உனக்கு ஒரு தைரியம் வரணும், சரியான போல்ட்னஸ் வேணும். என்ன வந்தாலும் நிக்கிற ஒரு தைரியம் இந்த நாட்கள்ல நமக்கு தேவை. ஆண்டவர் அறியாமல் நமக்கு ஒண்ணும் நடக்காது. அப்படி நடந்தாலும் தேவன் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டார்கள்.
எவ்வளவு அருமையா பேசுறான். நம்ம இன்னைக்கு சத்தியத்தை பேச மாட்டோம், உபதேசத்தை பேச மாட்டோம். இன்னைக்கு நமக்கு அந்த தைரியம் இல்லை. நீங்கள் தைரியமாய் மாறணும். உங்களுடைய அழைப்பு உங்களை நீதிமான்களாய் மகிமைப்படுத்த வேண்டுமானால் நீங்க இந்த நாட்கள்ல தூணாய் மாறுங்க. நம்ம எத்தனை பேர் தூணா மாறி இருக்கோம்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்குள்ள அந்த உறுதித்தன்மை வந்திருக்குன்னு தெரியல. எத்தனை பேர் இன்னும் சத்தியத்தில் உறுதி இல்லாத தன்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நமக்கு நல்ல வெளிப்படுத்தல் கிடைக்கணும். இந்த அழைப்பு அவனுக்கு நல்ல ஒரு வெளிப்படுத்தல கிடைச்சது. அவனை தூக்கி பத்மதீவுல அனுப்பிட்டாங்க. பத்மதீவுங்கிறது ஒரு நாடு கடத்தப்படக்கூடிய ஜனங்கள் போய் கிடக்கிற ஒரு இடம். அந்த நாட்கள்ல இங்க இந்தியாவில் தப்பு பண்ணவங்கலாம் எங்க கொண்டு போய் விட்டுருவாங்க? அந்தமான்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க ஒரு சிறை இன்னைக்கு இருக்கு. நாடு கடத்தப்பட்ட எல்லாரும் அங்கதான் கிடப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து அவன் எங்க வர முடியாது, எந்த நாட்டுக்கும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம். அதுபோல அந்நாட்களிலே இருந்த இடம் பத்மு. ஏனென்றால் இந்த யோவான கொதிக்கிற எண்ணெய் சட்டிகளை தூக்கி போட்டாங்க வறுத்தரணும். ஆனா இவன் அதுல மிதந்துகிட்டு இருந்தானே தவிர என்ன செய்யல, சாகல. அந்த எண்ணெய் அவனை ஒன்னும் பாதிக்கல. கொதிக்கிற எண்ணெய் சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டாங்களாம். இவனை அப்படியே பஸ்பமாக்கிடணும். அங்கேயே அவனை என்ன செய்யல, ஒண்ணுமே பண்ண முடியல. தண்ணியில அமிழ்த்தினாங்களாம். அப்பமா அவன் என்ன செய்யல, சாவல. சரி எங்கிட்ட இப்ப பொழைச்சிட்டு போன்னு சொல்லி எங்க விட்டாங்க, பத்மதீவுல கொண்டு போய் உள்ள விட்டாங்க. இவங்க நினைச்சது இவங்க சோறு தண்ணி இல்லாம செத்து போயிருவான், தனிமையிலேயே செத்து போயிருவான். ஆனா இவன் டெய்லி எங்க போயிட்டு வந்துட்டான்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் பத்மதீவில் இருந்தேன், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். எங்க போயிட்டேன்? பரலோகத்துக்கு போயிட்டாங்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கு வருகிற தூது வந்துகிட்டே இருந்துச்சு. எபேசு சபை உடனே எழுதுவான், சிமர்னா சபை எழுதுவான், பிலதெல்பியா சபை எழுதுவான், லவோதிக்கேயா சபை எழுதுவான், பெர்கமு சபை எழுதுவான், தியத்தீரா சபை வந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு பரலோகத்துல இருந்து செய்தி வந்துகிட்டே இருக்கும். இல்ல இவன் போயிடுவான். எங்க போயிடுவான்? டிரான்ஸ்ல ஆவிக்குள்ளாயி அங்க போயிடுவான். அந்த சோதனை, வேதனை, துக்கம், பசி, பட்டினி இத அவன் மனசுல கொண்டு வராம கர்த்தருடைய சபைக்கு எழுதணும், பரலோகத்தை பார்த்து எழுதணும். ஒரு வெளிப்படுத்தல் உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான். அவன் தான் அழகா சொல்றான், புதிய எருசலேமாகிய மணவாட்டி இறங்கி வருகிறதை நான் என்ன செய்தேன், கண்டேன். சீயோன் மலையில நிக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்தேன். பேதுரு பார்த்தாரா? கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தான் மேல் பார்த்தானா? மத்தேயு பார்த்தாரா? யாரு பார்த்தது? யார் பார்த்தது? வெளிப்படுத்தல பார்த்தது. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனது யாரு? யோவான். திவ்ய வாசகன் அவனுக்கு பேரு. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் யோசிச்சு பாருங்க. அவனுடைய வெளிப்படுத்தல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஒத்து வந்துச்சு. தானியேல், எசேக்கியேல் இவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அழகா எக்காலம் ஊதும், கலசங்கள் ஊற்றப்படும் சொல்றாங்களா, முத்திரை உடைக்கிறது எல்லாமே தெளிவா எழுதுறான். கரெக்டா அப்படி சீயோன் மலையை பார்த்துட்டு நான் நேத்து யோசிச்சேன், இது எப்படி பார்த்திருப்பான்? 1,44,000 பேர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் சொல்லுங்க. பின்பு நான் பார்த்த பொழுது சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவருடையும் அவருடைய பிதாவின் நாமம் தரித்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். எப்படி பார்த்திருப்பான்? நீங்க கண்ணை மூடாமே சொல்லுங்க பாப்போம். இப்ப கண்ணை மூடா உங்களுக்கு தெரியாது, சொல்லுங்க இப்ப எப்படி பார்த்திருப்பான்னு சொல்லுங்க. எனக்கு நானா ஒரு கற்பனை நேற்று பண்ணி பார்த்தேன். நான் அப்படியே பார்த்தேன், அவன் பார்த்துக்கிட்டே வந்திருப்பான். அந்த கும்பல நம்பர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? 1,44,000 லாஸ்ட் நம்பர். அதுக்கு மேல 1-2 தேடி பார்த்திருப்பான். இல்ல, ஆனா அடுத்த பார்த்தவங்க நம்பர்லாம் எப்படிதான் இருந்துச்சு? கீழே 1,30,000 இப்படிதான் இருந்துச்சு. 44,000 பிரேக். யாரு பேர்ல இருந்துச்சோ தெரியல, எந்த ஆளு இந்த நம்பர்ல இருக்கான்னு தெரியல. இங்க உட்கார்ந்து இருக்கதா நானா ஏதோ ஒரு நம்பர்ல ஒரு ஆள் யாரா இருக்கும், இன்னும் வரப்போற ஒரு கூட்டமோ சந்ததியோ. 1,44,000. அதுக்கு பிறகு நம்பர் இல்ல. அப்பதான் அவன் சொன்னான், நான் 1,44,000 பேரை நிற்க கண்டேன். போய் அங்கேயே சுத்திட்டான், ஃபுல்லா ரவுண்டு தான். இவங்க நினைச்சது இவன் சோறு தண்ணி இல்லாம கிடந்து இருப்பான் அப்படின்னு. ஆனா இவன் சோறு தண்ணி இல்லாம இங்கே இல்ல. எங்க போயிட்டா? அங்க போய் ஃபுல்லா ஒரு ஆவிக்குள்ளாகிறது, நேர போறது, எல்லாத்தையும் பார்த்து வந்துருவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா அழகா பார்த்துட்டு வந்தான். யோசிச்சு பாருங்க, இந்த வெளிப்பாடெல்லாம் எப்படி கிடைச்சது? மனவாட்டியை எப்படி பார்க்க முடிஞ்சது?
அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றார், ஏறி வா, இங்கே ஏறி வா, நான் உனக்கு என்ன செய்யறேன், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அருமையா காண்பிச்சார. அப்ப அவன் மைண்ட்ல மாம்சமே இல்ல, உலகத்திலே இல்ல. அவனுடைய சிந்தை முழுசும் அடுத்த நாள் என்ன வெளிப்படுத்தல் இதான் இருந்துச்சு. இந்த அளவு அவனுடைய வாழ்க்கையை தெய்வம் மாற்ற முடிந்தது. மணவாட்டியை குறித்த ஒரு சரியான வெளிப்படுத்தல் பெற்ற ஒரு மனுஷன். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 1:9 வாசிங்க. தன்னை குறித்து அவன் என்ன பேசுகிறான்? வெளிப்படுத்தல் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவவசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். எப்படி? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கு பங்காளி, அவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளி, அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளி. அவன் தான் யாரு? யோவான். சுவிசேஷம் எழுத சொன்னா எழுதுவான், நிருபம் எழுத சொன்னா எழுதுவான், வெளிப்படுத்தின விசேஷம் எழுத சொன்னா எழுதுவான். அவனுக்கு கர்த்தரை குறித்து தானே நீங்க அவனுடைய நிருபங்களை படிச்சு பாத்தீங்கன்னா முழுவதும் அன்பு. அன்பை பத்தி அதிகமா எழுதுனது யார் தான்? அவன் தான். பேதுரு விட்டு ஆண்டவர் பேசுறார், நீ என்ன நேசிக்கிறாயா, அவனுக்கு நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, இப்படி வரிசையா சொல்லிட்டு வரும்போது யார் வந்துட்டா? யோவான் வந்துட்டான். உடனே இவன் சொல்றான், இவன் காரியம் என்னன்னு கேட்கிறான். அப்ப அவர் சொன்னாரு, உன் காரியமே இங்க தடுமாறிட்டு இருக்கு. அவன் வருமளவும் கூட என்ன செய்வான்? உயிரோட இருப்பான். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ என்னை பின்பற்றி வாழ்னாரு. அதை வச்சுக்கிட்டு உடனே ஒரு கதையை கிளப்பிச்சு, யோவானுக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. ஏசு வர்ற வரைக்கும் அவன் என்ன செய்வான்? உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கைலாச மகரிஷி அவன் இவன் எல்லாருமே யார் தான்? யோவான் சொல்லிட்டு அலைவாங்க. எங்கேயோ இருக்காரு யோவான். அப்படி அல்ல. யோவானுக்கு மரணம் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் உனக்கு என்னன்னு கேட்டாரு. அப்படி இருந்தா உயிரோட இருக்கிறான்னா அதையும் வேற அழகா என்ன செஞ்சிருக்கோம்? சுட்டி காட்டியிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில நாம் எதற்கு பங்காளிகள்? அவன் சொல்றான், அவருடைய பொறுமைக்கு பங்காளி, அவருடைய பாடுகளுக்கு பங்காளி. அவன் அழகா பேசுறான், அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் பங்காளி, நமக்கு அவருடைய உபத்திரவத்துக்கு பங்காளிகள், பாடுகளுக்கு பங்காளிகள். அவனுடைய வாழ்க்கையில பயங்கரமான பாடுகள்லாம் இருந்துச்சு. அந்த பாடுகள் எல்லாம் அவன் சகிச்சான். மரியாளை கடைசி வரைக்கும் வச்சு அந்த மரணம், மரியாளுடைய மரணத்துக்கு எல்லா அப்போஸ்தலரும் வந்தாங்களாம். நீங்க ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தா தெரியும். தோமாவுக்கு இந்தியாவுக்கு சீட்டு விழல ஃபர்ஸ்ட். நீங்க படிச்சு பாருங்க. வேற ஒரு நாட்டுக்கு நெஞ்சிருந்தாரு, போயிருந்தாரு, சீட்டு விழுந்து. மரியாளுடைய மரணத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. அந்த மரணம் முடிஞ்ச உடனே திருப்பி சீட்டு போடும்போது தான் தோமாவுக்கு எங்க வருது? இந்தியாவுக்கு சீட்டு விழுந்து இங்க வர்றாரு. நீங்க அதை வீட்டுல போய் எங்காவது புக்ஸ் இருந்தா வாங்கி படிச்சுக்கோங்க. இப்படி முழுவதும் தன்னுடைய பராமரிப்புல வச்சு தன்னுடைய ஊழியத்தை, இயேசு சிலுவையில கொடுத்த ஊழியத்தை அப்படியே நிறைவேற்றின மனுஷன் தான் யாரு? யோவான். நமக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? சொந்த அம்மா அப்பாவையவே கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு நமக்கு நாதி இல்லை, அப்படித்தானே? பெத்த தாய் தகப்பனையே இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் கூட பாக்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஊழியத்துல ஒரு ஆள் வியாதிப்பட்டா ஒரு ஆளும் பார்க்க மாட்டாங்க. ஊழியத்துல சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் ஷைன் பண்ணிக்கலாம், விழுந்தா தொலைஞ்சுது. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது உபசரிப்பு, சர்வீஸ் மைண்ட் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைவு. பெத்த தாய் தகப்பனையே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது மரியாதை யாரு பார்த்தது? அந்த வயசான காலத்துல கடைசி வரைக்கும் இருந்து அந்த தாயை தன்னுடைய சொந்த தாய் போல பராமரிச்சா. அதனாலதான் அன்பை பத்தி எழுதுகிறார், அந்த அன்பின் தன்மையை பத்தி எழுதுகிறார். ஏசு பாருங்க, பேதுருவை கூப்பிட்டு, எப்பா நீயும் உன் சகோதரியாகிய மனைவியும் சேர்த்து எங்க அம்மாவை பாத்துக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா பாத்துக்கலாம், அப்படியே சொன்னாரு இல்லையே? இவர் கையில தான் கொடுத்தாரு. உன்னுடைய கையில நம்பி சில ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். அது ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், விசுவாச வாழ்க்கையா இருக்கலாம். ஏதாவது ஒன்றை உன்னை நம்பி கையில கொடுத்திருப்பார். அதை நீங்க வச்சிருக்கீங்களா, பராமரிச்சீங்களா, விட்டீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க கையில் என்னத்தை ஒப்பு கொடுத்தார் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், பைபிள்ல இருக்கு, இந்த மனுஷனை நான் வர்ற வரைக்கும், நான் சொல்ற வரைக்கும் நீ பாதுகாத்துக் கொள்ளணும்னு. அப்படி பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்? இருக்கா அப்படி வசனம் இருக்கா? ஒருத்தன் கையில ஒப்பு கொடுத்துட்டு நான் வர்ற வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கணும்?
விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனால் யோவான் கடைசி வரைக்கும் அந்த வேலையை செய்த ஒரு மனுஷன். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மார்க்கு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க்கு 5:37. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாலும் இந்த யோவான் இல்லாத ஒரு இடமே கிடையாது. ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு மரிச்சவனை எழுப்புறாரு, ஒரு இடத்துல ஒரு கிரியை நடப்பிக்க போறாருன்னு சொன்னா யாரு கூட போவா அந்த இடத்துல? யார் அந்த இடத்துல இருக்கிறது? யோவான் இருப்பா, பேதுரு இருப்பாரு, யோவான் இருப்பாரு, யாக்கோபு இருப்பார். யோவான் இல்லாம இயேசு ஒரு அற்புதங்களை நடத்த போறது இல்ல. அந்த அளவு இயேசுவோடு நெருங்கி நின்ற ஒரு மனுஷன். 12 பேர் இயேசுவின் சீஷர்கள் தான். இயேசுவுக்கு பட்சபாதம் கிடையாது. ஆனா இந்த 12 பேர்லயுமே இந்த 3 பேர் என்னது, கொஞ்சம் போல்டான ஆளுங்க. உடனே பதில் சொல்லுவான், உடனுக்குடன் தீவிரமா கிரியை செய்வான், என்ன சொன்னாலும் செய்வான். கெத்செமனே தோட்டத்தில் கூட பாருங்க, 11 பேர் போறாங்க. 11 பேர் போனா 8 பேரை ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. அடுத்து 3 பேரை கூட்டு எங்க போறாரு? அந்த கெத்செமனே தோட்டத்திலேயே இன்னொரு பாட்டு இருக்கு.